எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பார்த்தேன். அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்காரு. சரி, அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது உட்காருப்பான்ட்டு, இல்லை அப்பா உட்காந்துருக்காரு, நான் நின்றுக்கிறேன்னு சொல்லி நின்றுக்கிட்டாரு. பேசும்போது சில விஷயங்களை சொன்னார். அவர் அமைச்சராக இருக்கும்போது நான் எம்எல்ஏ, அம்மாவுக்கு ரிசைன் பண்ணிட்டோம். அவர் அமைச்சராக இருந்தார். அப்புறம் இது பண்ணி வந்தார். இப்போ இன்னைக்கு ஒரு சோதனையான நேரத்தில் இவரும் அந்த ஆளுங்கட்சி பக்கம் போயிருந்தால் அவருக்கும் பல சலுகைகள் கிடைச்சிருக்கு. ஆனால் அதை பெருசுபடுத்தலை. இந்த குடும்பம் தாண்டா இந்த கட்சியில் இருக்கிற பாதி மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, அந்த குடும்பத்தில் எல்லாம் எவே வந்திருக்கேன் சொல்லுவாப்பா. ஒருத்தனை சொல்லுங்க பாப்பா. இதே மணிகண்டனாக இருக்கட்டும், இதே எம்பியாக இருக்கட்டும், இதே விஜயபாஸ்கராக இருக்கட்டும், யார் எங்கே போய் நீங்கள் பிடிச்சி வந்தீங்க? எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, இன்னைக்கு இந்த குடும்பத்தை குறை பேசுறீங்க. ஒரு சோதனையான நேரத்தில் எங்கள் சின்னம்மா பக்கமும் அண்ணன் டிடிவி தினகரன் பக்கமும் வழிவகுத்து வந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் வாத்தூர் நடராஜன் அவர்களுக்கும், முன்னாள் வாரிய தலைவர் அண்ணன் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முனியசாமி அவர்களுக்கும், கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், மகளிரணி இணை செயலாளர் அன்பு சகோதரி கவிதா சசிகுமார் அவர்களுக்கும், மீனவரணி செயலாளர் கணேஷ்குமார் அவர்களுக்கும், எங்களோடு வருகை வந்திருக்கின்ற எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தேவா என்ற தேவேந்திரன் அவர்களுக்கும், என்னோடு வருகை வந்திருக்கின்ற தேனி மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசனுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் மணி அவர்களுக்கும், ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முருகன் அவர்களுக்கும், கடலாடி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பத்மநாதன் அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர் சாயல்குடி பச்சைக்கண்ண அவர்களுக்கும், போகலூர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ராஜாராம் பாண்டியன் அவர்களுக்கும், திருவாடனை ஒன்றிய கழக செயலாளர் ரத்தினமூர்த்தி அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர் திருப்பாளனி முத்துச்செல்வம் அவர்களுக்கும், சிவகுமார் அவர்களுக்கும், செந்தில்குமார் அவர்களுக்கும், நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர்கள் ரஞ்சித் குமார் அவர்களுக்கும், சுரேஷ் அவர்களுக்கும், பெருமாள் அவர்களுக்கும், பேரூர் கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய முத்துராமலிங்கம், காட்டு ராஜா, களஞ்சிய ராஜா, முகமது ராசிக், ஷரீஃப், சித்திரமால் பாண்டியன் அவர்களுக்கும், சார்பணியினுடைய மாவட்ட செயலாளர்கள் சுப்பிரமணியன், கணேசன், பன்னீர்செல்வம், முகமது காசிம், முத்துராமலிங்கம், போஸ் செல்வா, தேவமுனிசாமி அவர்களுக்கும், நன்றி உரையாற்ற இருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ராமநாதபுரம் முத்தீஸ்வரன் அவர்களுக்கும், அலைகளாக திரண்டு வந்திருக்கின்ற கிளைக்கழக அடிமட்ட தொண்டர்களுக்கும், சார்பணி பொறுப்பாளர்களுக்கும், அனைவருக்கும், பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்களுக்கும், காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் பணிவான வணக்கம். எனக்கு முன்னாலே பேசினவங்க பல வரலாறு பேசினாங்க, பல செய்திகளை சொன்னாங்க. இப்போ நான் இங்கே வந்தது நோக்கம் என்னன்னு சொன்னால், ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக கழக செயல்வீரர் கூட்டம். எதுக்கு? இப்போ நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து போகிறோங்க. இப்போ இந்த நோட்டீஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ பொறுப்பு போட்டிருக்கோம். நாங்கள் அண்ணாதிமுக நம்ம கிட்ட இல்லை, ரெட்டலை நம்ம கிட்ட இல்லை. ஆனால் அது ரெண்டு இருக்க வேண்டிய இடம் நம்ம கிட்ட தான் அந்த ரெண்டுமே இருக்கணும். மத்திய அரசு இந்த துரோகிகள் அரசு செஞ்ச சேட்டையில் எலெக்ஷன் கமிஷன் தூக்கி அங்கே கொடுத்துட்டு போயிட்டார். கொடுத்துட்டானாக்க என்ன செய்யணும்னு சொன்னால், திருப்பி வாங்கிறது ரொம்ப கஷ்டம். கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்க நம்ம பொதுச் செயலாளர் சின்னம்மாவும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்கோம். கேடப்பையா இதுக்கு கொடுத்தது செல்லாதரா, எங்கிட்ட தாண்டா தொண்டு பொதுமக்கள் பொறுப்பாளர் பூரா எங்கிட்ட தான் இருக்கு, மீண்டும் ரெட்டலையே அண்ணாதிமுக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். சிவில் வழக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கூட போகும். உடனே சொல்ல மாட்டான், அவனுக்கு அது தேவையும் இல்லை. ரைட்டா? இந்த காலகட்டத்தில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்தா நம்ம தேர்தல் சந்திக்கணும். ஆனந்த் இருக்காரு. இப்போ ராமநாதபுரத்தில் நகராட்சியில் எத்தனை வார்டு இருக்கு? 33 வார்டு. ஒரு வார்டில் தீப்பெட்டி சின்னம், ஒரு வார்டில் மைக் சின்னம்,
ஒரு வார்டில் வாட்ச் சின்னம், இன்னொரு வார்டில் குக்கர் சின்னம், இன்னொரு வார்டில் ஏடிப்படி சின்னம், இன்னொரு வார்டில் பல்பு சின்னம் நின்றா யாருக்கு ஓட்டு கேட்ப? எந்த சின்னத்தை சொல்லி நம்ம ஓட்டு கேட்க முடியும் சொல்லுவோம்? முடியுமா? அது சாத்தியப்படுமா? தமிழ்நாடு முழுக்க நீ போட்டி போட்டாக்க அது எத்தனை நகராட்சி இருக்கு, எத்தனை பேரூராட்சி இருக்கு, எத்தனை மாநகராட்சி இருக்கு? மாநகராட்சி வார்டுலையும் நம்ம கட்சி சின்னத்தில் தான் போட்டி போடணும், நகராட்சி வார்டுலையும் சின்னத்தில் தான் போட்டி போடணும், பேரூராட்சி வார்டுலையும் சின்னத்தில் தான் போட்டி போடணும். ஊராட்சியில் மட்டும் சுயேட்சை சின்னத்தில் போட்டி போட்டுக்க, பிரச்சனை இல்லை. இத்தனை இடங்கள்ல தமிழ்நாட்டில் போட்டி போடும்போது நமக்கு என்று ஒரு கட்சி, ஒரு சின்னம் வேண்டும். இதை மனதில் வைத்துத்தான் வழக்கு தொடுத்திருக்கிறோம். வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இந்த சண்டாள பாவையை என்ன பண்றான், உடனே உள்ளாட்சி தேர்தல் வரும்ன்றான். சத்தியமா எனக்கு தெரிஞ்சு உள்ளாட்சி தேர்தல் வராது, எனக்கு தெரிஞ்சு வராது. என்ன காரணம்டா, ஏற்கனவே விரிசு படமா இருக்காங்க இந்த ஆட்சி. எப்படா இந்த ஆட்சியை விரட்ட மக்களே நினைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல பஸ் கட்டணத்தை வர கூட்டிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டுக்கு வந்தால் விரட்டி தான் மக்கள் அடிப்பாங்க இந்த அமைச்சர்களை. சத்தியமா உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் வந்துட்டா நமக்குன்னு ஒரு சின்ன வேணும், ஒரு கட்சி வேணும். ஆகியனாலதான் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. அந்த வழக்குடைய விசாரணை நேற்று வந்துச்சு. என்ன சொல்லுன்னு சொன்னா, துரோகி பன்னீர்செல்வம், இந்த அம்மா நல்லா சொல்லிச்சு பாவம், மகளிர் இந்தியாவில் 3வது பெரிய கட்சி அதிமுக அம்மா உருவாக்கி போனாங்க. பிஜேபி அதிக இடத்துல ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர். 2வது காங்கிரஸ் அதிக இடத்துல ஜெயிச்சு எதிர்கட்சி. இந்தியாவில் இருக்கிற 29 மாநிலத்தில் எந்த கட்சியும் சிந்திக்காத நிலையில் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டி போட்டு, அதிமுக தனித்து போட்டி போட்டு 37 இடங்களில் வென்ற பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அதுல 3வது பெரிய கட்சி அதிமுக. அந்த நிலையில இருந்த அதிமுக தனக்கு பதவி கிடைக்கல என்று நியாயமா சொல்லுங்க. அன்னை டிடிவி தினகரன் பெரிய குளத்துல எம்பியா வந்து நிக்காட்டி அன்னை பன்னீர்செல்வம் இன்னைக்கு டீ கடையில் டீ ஆத்திட்டு இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். அன்னை வாத்து வருவாரு, இந்த சுப்பிரமணியம் வருவாரு, எல்லாருக்கும் எல்லாம் வருவாரு, டாக்டர் வருவாரு, செல்வம் வருவாப்புல. இன்னும் டீ ஆத்திட்டா இருக்கணும். 2000 இன்னைய மாவட்ட செயலாளர் அம்மா நியமிக்கிறாங்க. என் நேரம் நான் ஒரு எனக்கு பிடிச்ச நேரத்தை பாரு. அப்போ போய் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு சின்ன வயசுமா, எனக்கு மாவட்ட செயலாளர் வேணாம், நம்ம ஆனந்த் மாதிரி கொஞ்சம் பக்குவமா கொஞ்சம் இது வளர்ந்த பிறகு நான் பார்த்துக்கிறேன் சொல்லி வேணாம்ன்ற. அம்மா சொல்றாங்க, நான் பொதுச் செயலாளர், நான் சொல்றேன் கேளு, உனக்கு யாராவது பிடிக்கலையோ மாற்றி தர அப்படின்னாங்க. வேண்டாம்மா, கட்சி உள்ள பெரிய பிரச்சனையாக, பெரிய சீனியர்லாம் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் இருக்குங்க, நான் பின்னாடி வந்து மாவட்ட செயலாளர் ஆகிக்கிறேன்னு பெருந்தன்மை அம்மா பாராட்டுறாங்க. அந்த நேரத்தில் அண்ணன் டிடிவி தினகரன் எம்பி பெரியவர்கள், நம்ம அண்ணன் பண்ணிட்டு 3 கூட்டு வச்சு கையை கட்டி நிற்கிறார். கையில பார்த்தா 15 கயிறு இருக்காரு. பார்த்தா நாங்க உட்காந்து டீ சாப்பிடுவோம், அவர் உட்காரவே மாட்டார். சார் முன்னாடி உட்காந்தா மாணவர் எனக்கு மரியாதை போயிடும், அப்படி ஓப்பனா பேசுவார். பார்த்தாரு கொஞ்சம் பையமா இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட்டு போய், அம்மா தங்கத்தமிழ் செல்வன் மாவட்ட செயலர் வேணாம்ட்டாரு, இவரை போடுங்கம்மா, நல்லா பார்த்துக்கிறேன், நானும் எம்பியா இருக்கேன்னு சொன்னீங்க. மாவட்ட செயலர் வராரு. 2001 பெரிய கேண்டிடேட் எம்எல்ஏ வராரு. ரெவன்யூ அமைச்சரை ஆக்குறாரு. அதை மிச்சிட்டா என் பையன், அவன் கூட படத்தில் நடிச்சா இயற்கையாவே நடிச்சுக்கிருந்தா. பார்த்தா ரெவன்யூ மந்திரி. ஏன்னா பன்னீர்செல்வம் என்ன தமிழ்நாட்டில் உலக ஃபேமஸ் ஆனாலாம், எப்படி பன்னீர்செல்வம் அம்மாவுக்கு தெரியும்? ஒன்று ரெவன்யூ சின்னம்மா சொல்றாங்க, அண்ணன் டிடிவி தினகரன் சொல்றாரு, நல்லவர்னு சொல்றாங்க, சரின்னு சொல்லி ஆக்குறாங்க. கொஞ்ச நாளையில் அப்ப நான் அம்மா தேர்தலில் போட்டி போட முடியல, நான் எம்எல்ஏ அங்க
அப்பயே நீ அமைச்சராக்கி இருந்தா இந்த சண்டாளங்க இப்ப எல்லாம் எவ்வளவு இருந்திருக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருந்திருப்போம். நேரங்காலத்தை பாரு. இன்னைக்கு 15 வருஷமா எனக்கு இந்த பிடிச்ச சரி என்ன போய்கிட்டு இருக்கு. அப்ப இவரை வருவாய்த்துறை அமைச்சர் ஆக்கிட்டு அம்மாவுக்கு சொத்து குவிப்பு வழக்குல தண்டனை. சிறைக்கு போகும்போது அம்மா கூப்பிட்டு கேட்டது சின்னம்மாவையும் அண்ணன் டிடிவி தினகரன் யாரை முதல்வராக்குவது. அண்ணன் டிடிவி தினகரன் பெருந்தன்மையை சொல்றாரு, நீங்க யார் வேண்டாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். இல்லப்பா நான் போயிட்டு கொஞ்ச நாள்ல வந்துடுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொன்னேன். அப்ப எங்க மாவட்டத்தில் யார் வேணும் போடுங்கம்மான்னு சொல்லும்போது, சரி நீயே சொல்லுப்பான்னு பன்னீர்செல்வத்தையும் போடுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன், ஏன்டா என் தொகுதி என் ஊர்லேயே இருக்கேன், நானும் பெரிய உலகத்தில் தங்கியிருக்கேன், போடுங்கன்னு அங்கேருந்து காலில் விழுகிறாரு டிடிவி. நானும் கூட நிற்கிறேன், இப்படி கையை பிடிச்சிக்கிட்டே என்னையும் பிடிச்சி அழுகிறாரு. முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணேன், நான் தான் கூட்டுக்கு போகிறேன் அம்மா போயஸ்காரன் இல்லத்துக்கு, என்கிட்ட தான் மந்திரி பட்டியலே இருக்கு, அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. போய் உள்ள போய் விட்டா பார்க்குறாரு, இவர் பேசுறாரு, அவரை பேசுறாரு, தாய் இது தேவத்தாய் அப்படி இப்படின்றாரு. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டம் வரும்போது அதே முதலமைச்சர் 2வது முறையா நான் சொன்னேன், என்ன ரொம்ப நடிக்கிறாரு, பொறுப்பை கொஞ்சம் பார்த்து கொடுங்க, ரொம்ப கூட்டாதீங்க பொறுப்பேன்னு. கேட்கல, ரொம்ப பணிவுக்கு போயிட்டாரு. மனுஷன் ஒரு எதிர்த்து பேசணும்லப்பா. இப்ப நான் வந்து இப்ப ஆனந்திட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தலையாட்டினா நல்லது இல்லை. நீ சொல்றது தப்புன்னு இது நல்லது இல்லைன்னு சொன்னாக்கா அது கரெக்டான பாயிண்ட் போட்டு எல்லாத்துக்கும் பார்த்தா இன்னைக்கு 3வது முதலமைச்சர் இருந்த. இதுக்கு மேல தமிழ்நாட்டில் என்னப்பா பதவி இருக்கு? சிவலோக பதவி தான் இருக்குங்க. எனக்கு பதவி நானா இருந்தா சத்தியமா ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் போய் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்களுக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு போதுமான அரசியல் முதலமைச்சரை காட்டி என்னப்பா பதவி இருக்கு மனுஷனுக்கு? நம்ம என்ன பெரிய ஜமீன்தார் அந்த காலத்து அரச பரம்பரையா? சாதாரண தொண்டை அதிமுக உறுப்பினர் இருந்ததுனால உன்னைய கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி முதலமைச்சர் 3 முறை ஆக்கி இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாக அதிமுக இருக்கிற இந்த சூழலில் பதவி இல்லைன்றதுமே இந்த அதிமுக அழிச்சு ரெட்டலைய நொறுக்கி சின்னாபண்டமாக்கி தெருவு கொண்டு வட்டையில இது நல்லா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்குனீங்க பரவாயில்ல. சரி, சின்னம்மாவை வந்து நாங்கள் முதலமைச்சர் பொதுச் செயலராக கொண்டு வந்தீங்க. நாங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சா எல்லாம் சேர்ந்து ஆக்கக்கூடிய நேரத்தில் அன்னை முத்தியா உட்பட 122 எம்எல்ஏக்கள் அதிமுக குழு தலைவராக மாண்புமிகு சின்னம்மாவை தேர்வு செய்து விட்டோம் என்று சொல்லிட்டாலே சட்டப்படி தர்மப்படி கவர்னர் வந்து அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கணும். மாற்று பேச்சு இருக்கக்கூடாது. யதார்த்தமான உண்மை. ஆனால் மத்திய அரசு சொல்லி இந்த துரோக கும்பல் சொல்லி சின்னம்மாவை முதலமைச்சர் ஆக்க விடல. சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு எப்ப வரும் யாருக்குமே தெரியாது. தூசியை தட்டுறாங்க, ஒரு வாரத்தில் ஜட்ஜ்மெண்ட் இல்லை, அது வரைக்கும் விடுகிறா நாங்க முதலமைச்சர் ஆகிக்கிறோம் சொன்னா ஜட்ஜ்மெண்ட் வரட்டும்ன்றான். பார்த்தா தண்டனை. அந்த தண்டனை கிடைச்ச பிறகு ஓபிஎஸ் வீட்டில் வெடி வெடிச்சு இடிப்பு கொடுக்குறாரு. அம்மா உயிரோடு இருந்திருந்தா அம்மாவும் சிறை சிலைக்காம போயிருக்கணும். எவ்வளவு வேதனையா இருக்கணும். செஞ்சாலும் கூட சின்னம்மா பார்த்து அன்னைக்கு 2 நாள்ல பெங்களூர் சிறைக்கு போகணும்ப்பா, 4 வருஷம் கிடைச்சவள் தண்டனை. இந்த கட்சி நாசமா போயிட்டு போகுதுன்னு நினைச்சு சிறைச்சாலைக்கு போயிருந்தா இன்னைக்கு அதிமுக அரசு இல்லை. எவனும் அமைச்சிருக்க முடியாது. எனக்கு தெரியும். அம்மட்டு பிரச்சனை இருந்துச்சு உள்ள சட்டமன்ற கூவத்தூர்ல தங்கி இருக்கும் போது. எனக்கு மந்திரின்றா, எனக்கு அது வேணும்ன்றா, எனக்கு இது வேணும். எத்தனை வேலை சமாளிப்ப? எப்படி கண்ட்ரோல் பண்ண எம்எல்ஏக்களை? சின்னம்மா வந்து கூவத்தூர்ல தங்கி எல்லாத்தையும் அரவணைச்சு அம்மா ஆச்சு மீண்டும் நல்லா இருக்கணும், நான் சிறைக்கு போறேன்,
வரும்போது இந்த அம்மா ஆட்சியாக இருக்கணும்னு சொல்லி பெருந்தன்மையாக தங்கி எல்லாத்தையும் அரவணைச்சு எடப்பாடி பழனிசாமிய வேட்பாளர் சொல்லி நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அன்னை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த நிலைமை கொண்டு வந்தா ஓபிஎஸ் டிடிவி எதுக்குறாரு, துரோகம் செய்யறது. இத்தனை எம்எல்ஏக்கள் கூடி அம்மா சின்னம்மா சொல்லி எடப்பாடியை முதலமைச்சர் ஆகி ஒரு 10-15 நாளையில சுயரூபத்தை காட்டாமிக்கிறாங்க. கட்சியாவது சொல்லுவை பேனரை கழுத்துறான், சின்னம்மாவை கட்சியிலிருந்து நீக்குன்றாங்க, டிடிவி தினகரனை நீக்குன்றாங்க. நாங்க பார்த்தோம் இப்படி போனா நல்லா இருக்காது. ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அம்மா ஆட்சி மக்களுக்கு வேணும்னு சொல்லி நல்ல எண்ணத்துல தான் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவி போனாலும் பரவாயில்லை என்று 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னம்மா தலைமையை ஏற்று அண்ணன் டிடிவி தினகரன் பக்கம் போனோம். போய் கவர்னர்கிட்ட நாங்க செஞ்சது இந்த முதலமைச்சரை மாத்திட்டு வேற முதலமைச்சரை போடுங்கப்பான்னு சொன்னது தப்பாப்பா. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஓட்டு போடுறோம் நாங்க 18 பேர். அவர் ஜெயிக்கிறாரு. அந்த எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாதுன்னு சொல்லி திமுக கூட சேர்ந்து எதிர்ப்பா ஓட்டு போடுறாரு. ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்க இன்னைக்கு எம்எல்ஏ, துணை முதலமைச்சர், ஹவுசிங் போர்டு மினிஸ்டர். ஏடா குலகார பாவிய உடைய ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு எங்க எம்எல்ஏ உதவி வேணா கொடுக்குவீங்க? இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? இது எப்படி சட்டப்படி இது எப்படி செல்லும்? கொரோனா சொல்லி ஓட்டு போட சொன்ன ஓ பன்னீர்செல்வம் ஓட்டு போடல. எம்எல்ஏ பதவி அன்னைக்கே போயிருக்கணும். கொரோனா சொல்லி ஓட்டு போட்ட நாங்க 18 எம்எல்ஏக்கள் காலி, பதவி காலி. மத்திய அரசு, எலெக்ஷன் கமிஷன், சட்டப்பேரவை தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டு களவாணியில நீங்க இன்னைக்கு முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு எங்களுக்கு இல்லை, இந்த சின்னம்மா குடும்பத்துக்கு இன்னைக்கு தான் உலகம்னா என்னன்னு தெரியுது. ஒரு அயோக்கியன்னா நம்ம வளர்த்து விட்டோமே, வளர்த்து எவனுமே கிட்ட வரல. பதவியை சின்னம்மா குடும்பத்தால் பதவி அணிவிக்காதவங்க இன்னைக்கு பூராமே அம்மா சின்னம்மா முன்னாடி நிற்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நிற்கிறது காரணம் நாங்க நம்ம பிற்காலத்தில் சொன்னாங்க, நீ தங்க தமிழ்ச்செல்வன் அமைச்சர், டாக்டர் முத்தையா அமைச்சர், அந்த எண்ணத்துக்குலாம் நாங்கள் சத்தியமா போல. நாங்கள் இன்னைக்கு கூட சேர்ந்ததின் நோக்கம் என்னன்னு சொன்னா, அதை சொல்லிட்டு நான் சப்ஜெக்ட் வந்துடுறேன். 33 வருஷம்ப்பா சின்னம்மா அம்மாவோட இருந்தாங்க. சின்ன வயசு போகும்போது அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை. 33 வருஷத்துல அவங்க பார்த்து நினைச்சிருந்தா அமைச்சர், துணை முதல்வர், இன்னும் என்னென்ன பொறுப்பு, எம்பி, எம்எல்ஏ, என்ன பொறுப்பு கொண்டாலும் வந்திருக்கலாம். முடியுமா? முடியாதா? தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ ஆகும்போது, முத்தையா எம்எல்ஏ ஆகும்போது, வாந்து நடராஜ மந்திரி ஆகும்போது ஏன் அந்த சின்னம்மா வர்றதுல என்ன தப்பு? என்ன செஞ்சு விடுவீங்க நீங்க? போட்டிருந்தா யார் என்ன கேட்க முடியும்? சின்னம்மாவும் விரும்பல, சின்னம்மாவும் கேட்கல. அக்கா நல்லா இருந்தா போதும், அக்காவுக்கு நான் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நட்புக்காக இலக்கணமாக வாழ்ந்தவர் தான் சின்னம்மா. அந்த சின்னம்மாவை இவங்க இந்த பதவி இல்லைன்னு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அம்மா இயற்கை மரணம்ப்பா, எனக்கு நல்லா தெரியும். எப்படின்னு சொன்னா, சேவல் சின்னம் பிரிஞ்சு நம்ம நிக்கிறோம். அப்ப துரோக கும்பல் கட்சியை பிரிக்கும் போது அம்மா தெரு தெருவா ஓட்டு கேட்டாங்க. 2016 கடந்து முடிஞ்ச தேர்தலில் அம்மா ஓட்டு கேட்ட இடம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சென்டருக்கு, நீங்க எல்லாம் மதுரை வந்தீங்களானே? மதுரை நீங்க மதுரை. ஒரு சென்டர்ல 50 வேட்பாளர்கள். மொத்தம் தமிழ்நாட்டில் ஒரு 8 சென்டர் தான் போனாங்க. அம்மா ஹெலிகாப்டர்ல இறங்குவாங்க, மேடையில் ஏற முடியாது. பாவம், உங்களுக்குலாம் தெரியாது. பின்னாடி நாங்கள் ஸ்கிரீனை மறைச்சி லிஃப்ட் ஒன்று போட்டிருப்போம். அந்த லிஃப்டில் அப்படியே அப்படியே நடந்து வருவாங்க. உங்களுக்கு தெரியாது, நாங்கள் வெளியிலேயே சொல்லலை. அதை உடல்நிலை முழுவதுமாக பாதிக்கப்பட்ட நிலை. எங்களுக்கு அப்பயே கண்ணீர் நாங்கள் சிந்தனம். அம்மா என்னால் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே பிரச்சாரத்தில், உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்னால்
பரவாயில்ல, இந்த மக்களுக்காக நான் உழைக்கணும், மீண்டும் அந்த தமிழ்நாட்டில் அம்மா முதலமைச்சராக திட்டங்கள் கொடுக்கணும்னு சொல்லி பாடுபட்டு 2வது முறையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு வெற்றி பெற்ற ஒரே தலைவி புரட்சித் தலைவி அம்மா. ஜெயிச்ச பிறகு கூட தன் உடல்நலத்தை பார்க்காம திட்டங்கள் இவ்வளவு சொல்லிட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. அது அண்ணாதிமுக தனிச்சு நின்று போய் 24 ஹவர்ஸ்ல 22 மணி நேரம் உழைச்ச உத்தமி புரட்சி தலைவி அம்மா. சட்டமன்றத்துக்கு வரும்போது பார்த்தா இங்க இருந்து இங்கதான்ப்பா நடக்கணும், 1/2 மணி நேரம் நாங்கள் எதிர்த்து நிற்போம். அன்னை முத்தையா எல்லாருமே எங்களுக்கே அம்மா பார்த்து கும்பிட்டா கூட கஷ்டமா இருக்கு. அவ்வளவு கஷ்டப்படுவாங்க வந்து உட்கார்ந்து சபையை நடத்தி திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணி இருக்கும்போது திடீர்னு உடல்நல குறைவு. அப்போலோ வந்து போயஸ் கார்டன்ல அப்போலோ போய் சேர்க்கிறாங்க. 2 நாள்ல ஐசியூலேருந்து வெளியே வந்துடுறாங்க. நல்லா இருக்கு. 75 நாள் மருத்துவமனையில் இருக்கும்போது எவனாயிலும் வாய் திறந்து பேசினான். அம்மா சிகிச்சையை பற்றியோ, அம்மா உடல் நலத்தை பற்றியோ, இல்லை இந்த அரசை பற்றியோ எவனாயிலும் ஒருத்தன் பேசினான்னு சொல்லுவாப்ப. பேசல. மர்மம் இருந்தா, உண்மையிலே அம்மா மீது விசுவாசம் இருந்தா இந்த காரியக்காரங்க அன்னைக்கே பேசியிருக்கணும். மருத்துவமனையில் சேர்ந்த அன்னைக்கு அமைச்சர் உட்பட முதலமைச்சர் உட்பட எல்லா பேர்ல கேள்வி கேட்டிருந்தா நாங்கள் கூட பாராட்டிருப்போம். 75 நாட்களாக மௌனம் காத்து விட்டு அம்மா மறைவிற்கு பிறகு பதவியை எடுத்த பிறகு அம்மா சாவில் மர்மம் விளங்குறீங்களா? இதோட நிக்கல. அம்மாவை சின்னம்மா ஓஎஸ்கார்ல அடிச்சு கொண்டு பிறகுதான் அப்போலோ மருத்துவமனையில சேர்த்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் சேர்த்து சொன்னாங்க. அப்பதான் எங்களுக்கு மனசே வலிச்சிச்சு. என்னடா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொல்றாங்களே, எதுக்கு சின்னம்மா அம்மாவை கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? பார்த்தா ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்பு வீடியோ கேசட் ஒன்று வருது. அப்ப நான் பார்த்தேன். நானும் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அம்மா பார்க்க முடியல, நீங்களும் வந்தீங்க பார்க்க முடியல. அந்த வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. பாவம் அம்மா என்ன அழகா உட்காந்து ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துருந்தாங்க. அப்போ உடல்நிலை நல்லா தானே தெரியுதுக்கு. நீ சொன்ன தூரம் போய் தானே பதவிக்காக தானே போய் சொல்லியிருக்காங்க. அப்பட்டமாக தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு சின்னம்மா நட்புக்காக வாழ்ந்தவர் என்பது அந்த வீடியோ செய்தி காமிச்சு. அந்த தியாகத்துக்காகத்தான் நாங்கள் 18 பேர் ஒன்று சேர்ந்து சின்னம்மா பக்கம் இருப்போம்னு சொல்லி இருந்தோம். இன்னைக்கு கடவுளா பார்த்து ஆர்கே நகரில் ஜெயிச்சு இந்த குடும்பம் நல்ல குடும்பம்ன்றத மக்கள் நிரூபிச்சிட்டாங்க. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் முடிஞ்சு போச்சா? அன்னை தஞ்சாவூர்ல சட்டமன்ற வாரியா தொகுதி டூர் போய்கிட்டு இருக்காரு. சல்லை பரப்பி இருக்காங்க. நான் இங்க வந்து ஒவ்வொரு மாவட்டமா ஊழி ரூட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கிட்ட ஒரு பக்கம் பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆளுங்கட்சின்றாங்களே எங்க இருக்காங்க நானும் பார்க்கிறேன். ஒரு வேலையும் காணாமப்பா. ரோட்ல நானும் சுத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு 300 உள்ள விட்டுரு எவ்வளவு கொடியை கட்டி போறானா அமைச்சர் பார்த்தா ஒரு வேலை காணாம். டயர் பறக்கப்பட்டாங்களா? அது இன்னும் கொஞ்ச நாள்ல வரும். அதுல இன்னைக்கு பார்த்தா நான் எங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பார்க்குறேன். கட் அவுட் வச்சு பேனர் வச்சு வர வைக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லயும். இந்த செயல்முறை கூட்டம் ராமநாதபுரத்தில் நடக்குது. அப்ப எழுச்சி நம்ம பக்கம் இருக்குல்ல, தொண்டர்கள் நம்ம பக்கம் இருக்காங்கல்ல, பொதுமக்கள் நம்ம நம்புறாங்கல்ல. சோ இந்த நிலைப்பாட்டில் தான் இந்த அதிமுக வழிநடத்தக்கூடிய தகுதி சின்னம்மாவுக்கும் அண்ணன் டிடி தினகரனுக்கு மட்டும்தான் உண்மை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நடக்கிற இந்த செயல்வரி கூட்டம். இந்த செயல்வரி கூட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய பணி என்னன்னு சொன்னா, ஆனந்த் சொல்லும் போது சொன்னார், நிறைய பேர் கொஞ்சம் ஆளுங்கட்சி சப்போர்ட்டுக்கு போனா நல்லது, அது அப்படி இப்படி கொஞ்சம் நன்மை கிடைக்கும்ன்றதுக்காக போயிருக்கலாம். நீ சொன்ன மாதிரி மண்ணு கூட கிடைக்காது. அவங்க சோழாவா எடுத்து உட்காந்துருக்காங்க, உங்களுக்கான கொடுக்க போறாங்க. அப்படி ஆட்களை பேசி பாருங்க. வேணாம்டா அண்ணா கேட்டு தாண்டா இருக்கு, மீனாவில் தெருவில் நின்று போவாங்கடா, வாங்கடா தப்பு இல்லடா அப்படின்னு சொல்லி பேசி பாருங்க. இல்லைக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு கிளை கழகத்துக்கு முதல் 9 பொறுப்பு போட்டிருப்போம்.
யூஸ்வலாக. இப்போ என்ன பண்ணுறோம்னா 12 குரூப் போடுறோம். அதில் ஒன்று இணை செயலாளர் ஒன்று போட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா, துணை செயலாளர் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க, மகளிர் அணி பிரதிநிதி ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. 3 போட்டைகளால் 12 குரூப் வந்துடும். கிளைக்கழகம், பேரூராட்சி, பேரூராட்சி வார்டு, நகராட்சி, நகராட்சி வார்டு, ஒன்றிய கழகம், நகர கழகம், மாவட்ட கழகம், சார்பணி மாவட்ட செயலாளர்கள், சார்பணி ஒன்றியம், நகரம், பேரூர், இது வரைக்கும் பொறுப்பு ஒன்று. அன்னைக்கு உட்காந்து ஆனந்த எல்லாம் மதுரைக்கு வந்திருந்தாங்க, மாவட்ட செயலாளர் எல்லாமே. நான் வந்து பேசினேன், உங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு 4 சட்டமன்ற தொகுதி, கிளைக்கழகங்கள் நிறையா இருக்குது. எங்கள் தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 800 கிளைக்கழகம். இங்கே பார்த்தா 2309 பிங்கெட்டுக்குள்ள வச்சிருக்காரு. நோட்டீஸுமே பேர் பார்க்காம வாசிக்கிறாருன்னா மாவட்ட செயலாளர் பாராட்டக்கூடிய விஷயம். திறம்பட செயல்படுத்துறாரு. உண்மையிலே பாராட்டணும் அவருடைய செயல்பாட்டை. துடிப்பு மிக்க இளைஞர். நான் அந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பார்த்தேன். எல்லா பகுதியும் நான் சுற்றி பார்க்கும்போது உங்களுடைய ஆர்வத்தை பார்த்தேன், செயல்பாட்டை பார்த்தேன். உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கூட்டம் நடத்தின என்ன வானர் பார்த்துக்கிறேன்டாப்புல அதை கேட்டு ராமநாதபுரமே வியக்கின்ற வண்ணம் ஒரு சிறப்பான கூட்டத்தை சிறப்பித்த அன்பு சொல்கிறார் ஆனந்துக்கு மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி சார்பணி எல்லாத்தையும் போட்டு பட்டியல் எங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாம் பேரு, அப்பா பேரு, அட்ரஸு, செல் நம்பரு, படிப்பு, வயசு, ஜாதி போட்டு கொடுத்து புகைப்படம் ஒட்டி கொடுத்துட்டீங்களாக. இதில் என்னப்பா சிறப்பிட்டு கேட்கலாம். பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரான பிறகு அதுக்கு முன்னாடி யாரா எம்எல்ஏ எம்பிட்டு பார்த்தா பெரிய மிட்டாமரசி தான் காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பியாக இருப்பாங்க. பணக்காரங்க தான் வர முடியும். ஆனால் அண்ணா முதலமைச்சரான பிறகு யாரா எம்எல்ஏ எம்பிட்டு பார்த்தா கடைக்கோடி தொண்டனை எம்எல்ஏ வரலன்றதை அண்ணா நிரூபித்தார். அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் நிரூபித்தாங்க. அம்மா வந்து இன்னும் ஒரு படி கீழே இறங்கி சாதாரண மக்கள் எம்எல்ஏ வாங்குவேன்னு சொல்லி நிரூபித்து காட்டியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ நம்ம பக்கம் எல்லாமே இருக்கோம். 4 சட்டமன்ற தொகுதி 4 எம்எல்ஏ தான் நிற்க முடியும். அதில் ஒன்று ரிசர்வ் ஆயிடுச்சு. டாக்டர் முத்தையா வந்து பெருமைட்டாக அடுத்த எம்எல்ஏ சீட்டு அவருக்கு அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இந்த 3 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அடுத்து பல பதவிகள் இருக்குது. நம்மளுடைய எய்ம் என்னன்னு சொன்னால் இந்த பொறுப்பாளர்கள் நியமிச்சு வழக்கு கோர்ட்டில் இருக்கிற வழக்கு அந்த கட்சி சார்பாக அந்த தீர்ப்பு வந்த பிறகு ஒரு கட்சியை தொடங்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரலாம். வரும்போது குக்கர் சின்னத்தவே கேட்கலாம். இந்த சண்டாலம் போய் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், கொடுக்காட்டி பரவாயில்ல, நீ எந்த சின்னத்தையும் கூட நாங்கள் சவால் விட்டு ஜெயிச்சு பார்க்குறோம். எந்த சின்னத்தையும் கொடு, கடைசியில் ஒரு சின்ன கொடுப்பே இல்லை. ஆமாம், நாங்கள் ஜெயிச்சு பார்த்துக்கிறோம். எத்தனை நாளைக்கு உங்களை நாங்கள் மல்லு கட்ட முடியும் பார்க்குறோம்னு சொல்லி நாங்கள் அந்த துணிச்சலுக்கு வந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் ஒரு புது கட்சி தொடங்கினால், ஒரு சின்னம் கிடைக்க பெற்றால் நாங்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த புது கட்சியில் சேர முடியாது. சேர்ந்தா எங்களுக்கு எம்எல்ஏ பதவி காலியாக போகும். துறையை வச்சு போவாங்க. சரி பிடிச்ச இது முடிஞ்சு போச்சுடான்னு. நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், பொதுச் செயலாளர் சின்னம்மா தலைமையில் வழக்கு தொடுத்திருக்க பார்த்தியா அதிமுக ரெட்டலை எங்களுக்கு வேணும்னு சொல்லி அதை கையில் எடுத்து வழக்காடு மன்றத்தில் நாங்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுச் செயலாளர் தலைமையில் நாங்கள் உள்ள போவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? புது கட்சியில சேர்ந்து அதுல ஒரு சின்னத்தை வாங்கி உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பீங்க. நாங்க நீதிமன்றத்தை சந்திப்போம், நீங்க உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பீங்க. 2 ஒன்று சேர்ந்த பிறகு அதிமுக 2ஐயும் நம்ம தான் வாங்குவோம். இதான் யதார்த்தமான உண்மை. யாரும் வியப்பட தெரியவேணாம். என்னடா 18 எம்எல்ஏக்கள் வரலையே அவன் ஐயோ அப்பான்னு யாரும் நினைக்க வேணாம். இதான் நடக்கிற ஒரு யதார்த்தத்தை சொல்றேன் நான். இதுக்கிடையில பேசுறவங்க சொன்ன மாதிரி இன்னொரு 10 நாளையில இந்த எம்எல்ஏ பதவி நீக்கினது செல்லாதுன்னு வந்துருச்சுட்டு வச்சுக்க, ஆகவே துண்டை காணா துணியை காணாம கோட்டையை விட்டு ஓடி போவாங்க நினைக்கிறேன் நான். அங்கே டிடிவி தினகரன் எம்எல்ஏ பதவி ஜெயிச்சு நீங்க எல்லாம் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கோட்டைக்கு பொறுப்பாளர்லாம் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கோட்டைக்கு போறப்பா
சட்டப்பேரவை தலைவர் அலுவலகத்தில் பதவி பிரமாணம் எடுக்கணும். பார்த்தா நான் பார்க்கலப்ப, எனக்கு அரசியல் நான் 25 வருஷம் இருக்கேன், அம்மா வரும்போது பார்த்துருக்கேன். அதுக்காக நான் அம்மாவுக்கு பெரிய தலைவர் நான் சொல்லலை. அம்மா மறைவிற்கு பிறகு இந்த அதிமுகவை வழிநடத்தக்கூடிய தகுதி அண்ணன் டிடிவி தினகரனுக்கு தான் இருப்பது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் மெரினா பீச்சில் பார்த்தா டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்குது. அந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக மக்கள் ஜனம். கோட்டைக்கு போகிறோம். எம்எல்ஏ பதவிக்கு பதவி பிரமாணம். ஒரு முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றா அந்த கூட்டம் வர்றது ரைட்டு. ஒரு எம்எல்ஏவுக்கே இந்த கூட்டம்னு சொன்னா முதலமைச்சர் தான் என்ன நிலைமை பாரு. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் உள்ள போய் பார்க்கிறேன், என்னடா ஒருவேளை மந்திரிக்கார காணாம எங்கடா போனாங்க. கோட்டையில வெள்ளிக்கிழமை மக்கள் பிரச்சனை பார்க்க மெங்கடா போயிட்டேன். பார்த்தா ஒரு மந்திரி இல்லப்பா கோட்டையில. அப்ப நான் பேட்டி வந்து வெளியில கொடுத்தேன். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கோட்டைக்கு வருவார் என்பதை தெரிந்து கொண்டு கோட்டையே காலி, மந்திரி ஊரை ஊட்டி போயிட்டாங்க. இன்னைக்கு சட்டசபையில் போய் அண்ணன் டிடிவி தினகரன் உட்கார்ந்தா ஒருவே இப்படி பார்க்க மாட்டேன். நேரத்து பார்க்க மாட்டேன். மனசு உறுத்தும்லப்பா. போய் காலில் விழுந்திருப்பேன். அண்ணன் பண்டிகைலாம் ரொம்ப உறுத்தும். என்ன காலிலே விழுந்து இறந்தா பிறகு எப்படி நேரம் பார்க்க முடியும்? எடுத்து உட்காந்துருக்க சிங்க மாதிரி நீ ஆப்போசிட்ல உட்காந்துருக்க. இப்படி குடிக்கிறவங்க சபை முடிஞ்சாச்சா இப்படி நின்றுறாங்க. எடுத்து உட்காந்துருக்க ஆளுங்கட்சிக்காரங்க. இது என்னடா பொழப்பு? ஒரு பதவிக்காக ஒரு மானத்தை இழந்து நீங்க துரோக செயல் புரிந்தா கடவுள் மன்னிக்க மாட்டாரு. இந்த துரோகத்துக்கு மத்தியில நம்ம யார் என்றதை நிலைநாட்டக்கூடிய காலகட்டம் இது. இந்த சோதனையான நேரத்தில் இவ்வளவு ஒரு எழுச்சிமிக்க ஒரு ஊழியர் கூட்டம் நடத்தணும்னு சொன்னா சத்தியமா அண்ணாதிமுக ஒன்னா இருந்த கூட இந்த கூட்டம் வராது. நானும் போயிருக்கேன், எல்லா கூட்டத்துக்கும் போயிருக்கேன். இவ்வளவு வெளிச்சி இருக்காது. இன்னைக்கு வர்றான்னு சொன்னா நம்ம பக்கம் தொண்டர்கள் உட்பட பொதுமக்கள் நம்ம பக்கம் சாரையா வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா மறைவிற்கு பிறகு அடுத்த கட்ட தலைவர் அண்ணன் டிடிவி தினகரன் என்பது நிறுவனமாகிவிட்டது. இதை பயன்படுத்தி இந்த பொறுப்பாளர் நியமனம் முறையாக நீங்கள் செய்து ஒவ்வொரு தொகுதிக்கு நான் ஆனந்த கிட்ட மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்னேன், ஒரு 15 பேர் எடுத்து வைப்பான்ட்டு. எடுத்து வச்சிட்டாரு. இருக்கட்டாரு எல்லாத்தையும் என்ன எல்லாரும் தான் உடனே வந்துடாதீங்க. ஒரு 15 பேர் தொகுதி பொறுப்பாளராக நியமிச்சிருக்கு. அவர் ஆனந்த் உங்கள் பொறுப்பாளர் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எல்லாம் பொறுப்பாளர் கூப்பிட்டு சொல்லுவார். அந்த 15 பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னா ஒரு தொகுதிக்கு உங்களுக்கு கொடுக்குற அந்த பகுதி வாரியாக பிரித்து எப்படி நியமனம் பண்ணுறாங்க. நீங்கள் போகும்போது முக்கியமாக ஒன்று சொல்லணும்டா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பு போடுங்க. அண்ணன் தம்பி கல்யாணம் முடிச்சு தீவிரமாக வேலை பார்த்தா பொறுப்பு போடுங்க, தப்பு இல்லை. ஒரே குடும்பத்தில் 4-5 பொறுப்பு போட்டீங்கன்னா மற்றவங்க சங்கடப்படுவாங்க, வேண்டாம். இன்னொன்று, அந்த பகுதியில் எந்த ஜாதி மெஜாரிட்டி இருக்கோ அந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. காலனி கிளை இருந்தால் கண்டிப்பாக போட்டுருங்க, கம்பல்சரியாக போடணும். நம்ம அதை போட்டுருங்க. இந்த 12 பேரில் 2-3 இளைஞர்களுக்கு கம்பல்சரியாக வாய்ப்பு கொடுத்துருங்க. ஏன்னா குடிமிக்க இளைஞர்கள் நம்ம பக்கம் நிறைய வர்றாங்க, ஆர்வமாக வேலை செய்ய வர்றாங்க, வாய்ப்பு கொடுங்க, தப்பு இல்லை. இதை கொஞ்சம் முறைப்படி ஒரு 20ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் எங்களுக்கு கலைப்படி கொடுத்தா அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக மாறும். பிற்காலத்தில் நிச்சயமாக நாம் ஆட்சியை அமைத்து தமிழகத்திற்கு நல்ல செயலை புரிவோம் என்பதை கூறி இந்த ஏற்பாடை நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி என்னை அழகான முறையில் வரவேற்று சிறப்பாக இந்த கூட்டத்தில் நடத்திய அன்பு சோதரர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சோதரர் ஆனந்த் அவர்களுக்கும், அவருக்கு உறுதியாக இருந்த ஒன்றிய கழக, நகர் கழக, பேரூர் கழக, கிளைக்கழக செயலாளருக்கும் வலியுறுத்தி சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.